நண்பர்களே, உங்கள் சொல்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஊரில் பார்த்தீங்கன்னா கோலா மீன் அதிக அளவு பிடிச்சி வந்திருக்காங்க. ஒரு 10 பாக்ஸ் அல்லது ஒரு 15 பாக்ஸுக்கு மேலே தான் இருக்கும். இந்த சீசனில் கோலா மீன் கிடைக்கிறது கொஞ்சம் ரேர் தான். ஆனால் அப்போயுமே நம்ம ஊர் போட்டு கைப்பர் படகில் தொழிலுக்கு போய் கோலா மீன் பிடிச்சிட்டு வந்து கழிச்சிட்டு இருக்காங்க. அதில் ஒரு மீன் தான் இப்போ நான் எடுத்து வந்திருக்கேன். இந்த மீனுக்கு ஏன் கோலா மீன் பறவை மீன் பேர் வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மீன் பார்த்தீங்கன்னா கடலில் பறக்கும். என்னடா மீன் பறக்குன்னு சொல்கிறீங்க, உண்மையாகவே இந்த மீன் பறக்கும். இந்த மீன் வந்து பார்த்திங்கன்னா இந்த மீனை வச்சு தான் வந்து இது ஏரோப்ளேன், இந்த வித்தியாசமான பறவை இதெல்லாம் பறக்கிறதெல்லாம் கண்டுபிடிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னும் என்ன நீ பைத்தியக்காரனாவே நினச்சிட்டு இருக்கிறல? இன்னும் என்ன நீ பைத்தியக்காரனாவே நினச்சிருக்கிற நீ? அது உண்மையாக பொய்யான்னு எனக்கு தெரியல. தெரிஞ்சால் கமெண்டில் சொல்லுங்கள். இந்த மீனை வந்து குழம்பு வச்சு சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும், வறுத்தாலும் சூப்பராக இருக்கும். இதை வந்து நம்ம ஏரியாவில் தேங்காய் வச்சு வறுத்து சாப்பிடுவாங்க, வேறு லெவல் டேஸ்ட் இருக்கும். கண்டிப்பாக இந்த மீன் கிடச்சிச்சுன்னா வாங்கி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம பேஜை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம்.